பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். லூக்கா 1:14 வசனம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நீ சந்தோஷமா இருப்ப, உனக்கு சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும், நீ துக்கமா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு சில காரியங்கள் உங்க லைஃப்ல நடக்கலன்ட்டு நீங்க துக்கத்தோடு கூட இருக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ அந்த கஷ்டத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காது. அவங்க உன்னை விட்டுட்டு போனா போட்டோமா, நீ ஏன் ஃபீல் பண்ணின்னே இருக்க? அவங்க உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க என்ன அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நீ நினைச்சு கவலைப்பட்டுன்னு இருக்க அப்படின்னு ஏசப்பா சொல்றாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாராம். எப்படி சந்தோஷத்தை கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பிள்ளைகளை அவருடைய வசனத்தின்படி அவர் நடத்துவாரு. உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா சில காரியங்கள் நடக்கல அப்படின்றதுக்காக நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. ஒருத்தவங்க உங்களை விட்டு போறாங்கன்னா அது கர்த்தர் சித்தங்க, ஒருத்தவங்க கிட்ட வராங்கன்னா அதுவும் கர்த்தர் சித்தந்தாங்க. என் வாழ்க்கையில் இந்த பொருளாதாரத்துல நான் முன்னேற்றம் அடைய முடியல, என் வாழ்க்கையில் இந்த வேலை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் எதிர்பார்க்கறதையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஏற்ற நேரத்துல தேவன் தருவாரு. எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம லைஃப்ல நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. அதனால நீ கவலைப்பட்டு சோர்ந்து போய் கிடக்காத, சந்தோஷமா இருன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாருமா. நீங்க எதை குறித்துமே கவலைப்படாதீங்க, ஏசப்பா இருக்காரு. விசுவாசத்தோட இருங்க, உங்களை அவர் பார்த்துப்பாரு. உங்க எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல அவருக்கு வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.